ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுடோகு சால்வர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இன்புட்டுக்காண்டி 9x9 உள்ள ஒரு ஒரு போர்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1 2 அப்படின்னு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. 1லேருந்து 9க்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும். 0ங்கிற இடத்துல தான் நம்ம கரெக்டான வேல்யூலாம் ஃபில் பண்ண போகிறோம். இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஃபில் பண்ண வேல்யூ வந்து இந்த ரோலில் இந்த காலத்தில் இருக்கக்கூடாது, இந்த கரஸ்பாண்டிங் ரோலையும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்துல இது 3 இந்த மாதிரி 3ஆக பிரித்து அந்த 3லையுமே இருக்கக்கூடாது. இதுதான் 9x9ஓட ரூல். ஓகேவா? இப்போ 1 2 3 இப்போ இதில் 4 இப்போ 4 ஃபில் பண்ணோம்னா 4 ஆல்ரெடி இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 ஃபில் பண்ணலாம், 8 ஃபில் பண்ணலாம், 9 ஃபில் பண்ணலாம். அதில் எந்த பாசிபிள் நமக்கு ஆப்டிமைஸாக இருக்கோ அதை ஃபில் பண்ணி இந்த சுடோகு சால்வரை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு இது மெயின் கிளாஸில் சால்வர்னு ஒரு கிளாஸ் வச்சு அதில் தான் நம்மளோட லாஜிக்கல் எழுதிருக்கேன். அதான் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டாக இந்த போர்டை பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ போர்டில் என்னலாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிரிட்டோட சைஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக வச்சுருக்கேன். சால்வர் மெத்தடில் போர்டு வருது. அதுக்கடுத்துல கிரிட் சைஸை இந்த போர்டோட சைஸுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்துல டிஸ்பிளேங்கிற ஒரு ஆப்ஷன், அது ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணதுக்கு. ஓகேவா? அந்த மெத்தட் முதல்ல பார்த்துருவோம். அந்த மெத்தடில் என்னெல்லாம் இருக்குன்னா, போர்டர் லென்த் எங்கிட்டு அதோட லென்த்துக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி இங்கே தான் நமக்கு மெயின் ஒவ்வொரு பிரிண்ட் ஆஃப் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ரோ வர வர பிரிண்ட் ஆஃப் போட்டிருக்கோம். அதுக்கடுத்துல இப்போ ஃபஸ்ட்டு 3 ரோ பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்துல 3 கோடு வரணும். அதுக்கடுத்தால ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் இது செப்பரேட்டராக பிரித்து காமிக்கணும். அதுக்கடுத்தால இன்னொரு மெத்தட் என்ன எழுதிருக்குன்னா ஸ்ட்ரிங் மெசேஜிங். இது வந்து இப்போ யுவர் போர்டிஸ் அந்த மாதிரி காமிக்காண்டி சாம்பிள் காமிச்சிருமா. இப்போ ரன் பண்ணோம்னா யுவர் போர்டிஸ் இருக்கும். அந்த போர்டு வந்து மெசேஜில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை அந்த 2 லூப் போட்டு பிரிண்ட் ஆகியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்துல இது கம்மா செப்பரேட்டட், அது இந்த கொலன். ஓகே தானே? அதுக்கடுத்தால இப்போ சர்வரில் போய் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஆன் மெசேஜ் முதல்ல ஒரு போர்டிஸ் போட்டு முதல்ல வந்த போர்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்துல இதுங்க தான் நம்மளுக்கு வேறு நடக்க போகுது. சப்போஸ் நம்மளுக்கு இந்த போர்டு சால்வபுளாக இருந்துச்சுன்னா சால்வ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா அன்சால்வபிள் போர்டுன்னு அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? இப்போ சால்வபிள் போர்டை போய் அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முதல்ல ஒரு 2 லூப் போர்டை ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த 2 ரோ அண்ட் காலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கடுத்தால அந்த போர்டு வந்து வேல்யூ 0 இருந்தால் மட்டும்தான் இது ஃபில் பண்ண போகிறோம். இங்கே இது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று மாற்றி இப்போ அந்த வேல்யூ ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அந்த நம்பர் வந்து ரோவில் இருக்கான்னு பார்ப்போம். ரோவில் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கன்னா, அந்த போர்டை பாஸ் பண்ணுது, நம்பர் பாஸ் பண்ணுது, அப்புறம் அந்த ரோவை பாஸ் பண்ணுது. அந்த ரோ ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த ரோவில் சப்போஸ் அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் ரோக்கு மாதிரி இது காலத்தில் பார்க்க போகுது. அதுக்கடுத்துல இந்த 3x3 பாக்ஸில் இருக்கான்னு பார்க்க போகுது. அதுக்கு இந்த மெத்தட். சப்போஸ் லென்த்து வந்து 4 இருந்துச்சுன்னா இது வந்து அப்ளிகபிளாக கிடையாது. அதனால ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்க போகிறேன். அது பின்னாடி சொல்லுவேன். அதுக்கடுத்துல பாக்ஸ் ரோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் 0 1 2 3 4 5 6 9 அப்படி 9 கன்வீனியன்காண்டி இப்படி பிரிச்சிருக்கேன். பாக்ஸ் ரோனா ஃபஸ்ட்டு முதல்ல உள்ள இதுனா 0 0 0 0 0 அந்த மாதிரி வரணும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்துல அந்த ஃபஸ்ட்டு 3x3 பார்ப்பேன். ஃபஸ்ட்டு 3x3 அந்த போர்டில் பார்ப்பேன். அதில் சப்போஸ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ கொடுப்போம், அப்படிங்களா ஃபால்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிட்டு இங்கே தான் நான் இதிலலாம் கால் பண்ணுவேன். அந்த நம்பர் வந்து அந்த போர்டில் வேல்யூ பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கு என்னெல்லாம் அனுப்புதுன்னா போர்டு அனுப்புதேன், நம்பர் அனுப்புதேன், ரோ காலம் அனுப்பினோம்னா எனக்கு அது வந்து அந்த இடத்துல அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதான்னு சொல்லி காமிச்சிடும். நம்பர் இன் ரோவில் இன்சர்ட் பண்ண முடியுமா, இல்லை காலம் இன்சர்ட் பண்ண முடியும், இல்லை பாக்ஸில் இன்சர்ட் பண்ண முடியுமான்னு அனுப்புதேன். எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் அந்த வேல்யூ அந்த போர்டில் இன்சர்ட் ஆக முடியும். சால்வபிள் போர்டுன்னு வச்சுருக்கேன்.
இப்போ இது வரைக்கும் பார்த்தோமா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. நம்பர் ஃபில்னு ஒரு வேரியபிள் வச்சு அது வந்து 1லேருந்து அந்த கிரிட் சைஸ் வரைக்கும் வரும்போது இங்கே தான் இந்த கண்டிஷன் கூப்பிட்ருக்கோம். இந்த நம்பர் வேல்யூவில் போர்டு அனுப்புதும் நம்பரு ரோ காலம். சப்போஸ் அதை ஃபில் பண்ண முடிஞ்சுன்னா போர்டு ஆஃப் ரோ காலம் வந்து ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு எஃப் கண்டிஷன் போட்டுருவோம். இஃப் என்ன பண்ணுறோம்னா திருப்பி அந்த மெத்தடை கூப்பிடுவோம். எல்லா வேல்யூவும் அதில் ஃபில் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ கொடுப்போம். அப்படி இல்லைன்னா போர்ட் ஆஃப் அந்த என்னெல்லாம் வேல்யூ கூப்பிட்டோமோ அதை ஃபுல்லாக 0 ஆக்கிக்கிறோம். ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த இதை பார்ப்போம். நமக்கு இந்த மெத்தடை பார்த்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகி அதில் சால்வ் வேல்யூலாம் நிறைய பண்ணால் அது மொத்தமாக ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ரிட்டர்ன் பண்ண இடத்துல டிஸ்பிளே டாட் மெசேஜிங் போட்டு சால்வ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட போகிறோம். அப்படி வரலன்னா அன்சால்வபுள்னு போர்டுன்னு போட்டு நம்ம ஃபில் பண்ண போர்டை ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து முதல்ல கொடுத்த இன்புட்டு, இது அந்த போர்டை சால்வ் பண்ணி வர ரிசல்ட். இதில் இப்போ என்னென்னா இப்போ மெயினில் 4x1 பார்ப்போம். (4x4) வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் இருக்குது. என்னென்னா லென்த் வந்து 4 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதில் இதை மட்டும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுல அது இருக்க வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ.